அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஆய்வுக்கட்டுரையாக்கம் திருமதி ஜெயஸ்ரீ சதானந்தன். சங்க இலக்கிய துளி 14. சங்க காலத்தில் இரு பெரும் போர்க்களங்களில் ஒன்றான தலையாலங்கானம். சங்க காலத்தில் நடைபெற்ற போர்களில் மிக சிறப்புடையதாக இந்த தலையாலங்கான போர் காணப்படுகின்றது. சங்க இலக்கியங்களில் புறநானூறு, அகநானூறு, நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி போன்றவற்றில் அதிகமாக பாடப்பட்ட போர்க்களம் இதுவே ஆகும். இந்த மிக பெரும் போர்க்களம் பற்றி எவ்வாறெல்லாம் பாடப்பட்டது என்று இந்த பதிவில் நாம் காணலாம். ஒரு அரசு இன்னொரு அரசனை எதிர்த்து போரிடுவது என்பது வழமை. ஆனால் ஒரு சிறுவனாக இருக்கும் அரசனை எதிர்த்து மூவேந்தரில் இருவர் சேர்ந்து 7 படைகளாக நின்று போரிட்டது என்பது மிக பெரும் அதிசயமாக அன்று பார்க்கப்பட்டது. பல புலவர்கள் பாண்டியன் நெடுஞ்செழியனின் வீரத்தையும் சிறப்பையும் புகழ்ந்து பாடியுள்ளார்கள். சிறுவன் பாண்டியனை மிகவும் சுலபமாக போரில் வெல்லலாம் என எண்ணிய சோழன் சேரனையும் துணைக்கு சேர்த்து அத்தோடு 5 வேளிர்களையும் அதாவது குறுநில மன்னர்களையும் கொண்டு 7 சேர்ந்து போரிட்டனர். இதில் படுதோல்வி அடைந்தனர். இந்த போர் நடந்த இடமான தலையாலங்கானம் என்பது இப்போது திருவாரூர் கும்பகோணம் சாலையில் அருகே தெக்கூருக்கு அடுத்து இருக்கும் தலையாலங்காடு என்பதாகும். தலையாலங்கானம் என்பது மருவி தலையாலங்காடு என்ற வழக்கில் இப்போது உள்ளது. இந்த இடத்தில் திருநாவுக்கரசரால் பாடப்பட்ட திருத்தலம் ஒன்றும் திருத்தலையாலங்காடு என்ற பெயரில் உள்ளது. இனி சங்க பாடல்கள் வழி தலையாலங்கான போரையும் பாண்டியன் நெடுஞ்செழியனின் சிறப்பையும் நாம் உற்று நோக்கலாம். அந்த வகையில் புறநானூறு 19வது பாடலில் குடபுலவியனார் என்பவர் இமிழ் கடல் வளை ஈண்டு அகல் இடக்கை தமிழ் தலை மயங்கிய தலையாலங்கானத்து என பாடுகின்றார். ஒலிகடலால் சூழ்ந்த உலகில் தலையாலங்கானத்தில் மன்னர் பலர் நின்றனர். அங்கு விழுந்தாரோ கணக்கற்ற வீரர். அவர் உயிர் குடித்தவன் கூற்றுவனோ அல்லது நீயோ என ஒப்பிட்டனர். அத்தகைய வெற்றிவேல் செழியனே நீ என்று அவர் பாடுகின்றார். இவ்வாறு புறநானூற்றில் பல பாடல்களில் தலையாலங்கானத்து போர்க்களமும் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனது சிறப்புகளையும் நாம் காணலாம். அதுபோலவே நெடுநல்வாடை இல்லும் கூட நாம் இந்த தலையாலங்கான போரை பற்றி காணலாம். 11 மேற்கணக்கில் இருக்கும் 10 பாட்டில் ஒன்று நெடுநல்வாடை. நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்டு மதுரையைச் சேர்ந்த நக்கீரர் என்னும் புலவரால் இந்த பாடல் பாடப்பட்டது. இது வாடை காலத்தில் நிகழ்வதாலும் தலைவனை பிரிந்து வாடும் தலைவிக்கு இது நீண்ட நெடுவாடையாகவும் போர் வெற்றியை பெற்ற தலைவனுக்கு இது நல்லதொரு வாடையாகவும் அமைந்ததால் இது நெடுநல் வாடை என பெயர் பெற்று விளங்கியது. அடுத்து அதே போல 10 பாட்டில் ஒன்றான மதுரை காஞ்சியில் கூட தலையாலங்கானம் பற்றி வருகின்றது. 10 பாட்டில் ஒன்றான இதை மாங்குடி மருதனார் பாடியுள்ளார். இதுவே 10 பாட்டில் மிக பெரும் பாடலாகும். தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனுக்கு உலகிலை உணர்த்துவதாக இப்பாடல் அமைந்துள்ளது. நாட்படையின் துணை கொண்டு சேரர் சோழர் வேளிரையும் வென்றான் என்று பாடப்படுகின்றது. காற்றை போல் விரைந்து சென்று தலையாலங்கானத்து போரில் வெற்றி பெற்றபின் அந்த நாட்டை அழித்தான் என விரிவாக இந்த இலக்கியம் கூறுகின்றது. இவ்வாறு கூறி அவர் வாழ்வு நிலையில்லாதது நல்லறங்கள் செய்து மலைபோல் புகழை தேடிக்கொள் என பாண்டியனை பார்த்து இந்த புலவர் பாடுகின்றார். இப்படியாக தலையாலங்கானத்து போர் பற்றியும் பாண்டியன் நெடுஞ்செழியன் பற்றியும் மாங்குடி மருதனார், நக்கீரர் போன்ற பல புலவர்கள் பல சங்க இலக்கியங்களில் பாடியுள்ளார்கள். இறுதியாக இந்த தலையாலங்கானத்து போர்க்களம் என்பது ஒருவரை பல அரசுகள் அண்மையில் நடத்தி முடித்து மிக பெரும் தமிழ் இன அழிவை ஏற்படுத்திய முள்ளிவாய்க்கால் போர்க்களத்தை மனத்தில் கொண்டு வந்து நிறுத்தி வருத்துகிறது அல்லவா? நன்றி, வணக்கம்.